الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ونبي عمارة براء بن عازب رضي الله عنه قال: أمرنا رسول الله صلى الله عليه وسلم بالسبع: بعيادة المريض واتباع الجنائز وتشميت العاطس ونصر الضعيف وعون المظلوم وإفشاء السلام وإبرار المقسم. متفق عليه. பின்னேற்றுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தொடர்ச்சியாக சலாம் சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை கட்டளையிட்டார்கள். அவை: நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, தும்மியவருக்கு பதில் கூறுவது, பலவினருக்கு உதவி செய்வது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது, சலாம் கூறுதலை பரப்புவது, நல்ல விஷயத்தை சத்தியம் செய்தவருக்கு அதனை நிறைவேற்ற உதவி செய்வது என்று கூறினார்கள். இங்கு இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மீது செய்யக்கூடிய கடமைகளை பற்றி இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். மற்ற ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹம்சுன் அல்லது சித்துன். ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுடைய கடமைகள் 5 அல்லது 6 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஸஹீஹான ஹதீஸில் தெரியப்படுத்தி இருக்கிறார். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் என்று சஹாபி பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முதல் விஷயம், நோயாளியை சந்தித்து அல்லது அவர்களுக்கு நலனை விசாரிப்பது என்பதும் என்ன ஒரு கடமையாக இருக்கு. நமக்கு தெரிந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வராரு, நம்முடைய தொடர்புள்ளவர்கள், உறவினர்கள், உற்றார்கள் உடம்பு சரியில்லை என்று நமக்கு தெரிய வரும் பொழுது நாம் முடிந்தவரை அவர்கள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் போய் சந்தித்து நலம் விசாரித்து அவருக்காக துவா செய்துவிட்டு அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு வர வேண்டும். முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சமாக அவர்களுக்கு ஃபோன் செய்து நாம் அவருடைய நலனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இத்திபாவுல் ஜனாயிஸ், ஜனாசாவுடைய பின்தொடர்வது. ஜனாசாவுடைய விஷயங்களை பற்றி நாம் இதற்கு முன்னாலும் பார்த்தோம். ஒருவர் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொண்டவருக்கு ஒரு ஒஹது மலை அளவு நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் வரை பின்தொடர்ந்து செல்கின்றார் என்றால் அவருக்கு 2 ஒஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸுகளில் நாம் பார்த்தோம். மூன்றாவது விஷயம், தஸ்மீத்துல் ஆத்திஸ், தும்மியவருக்கு தும்பும் பொழுது அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும் பொழுது அதற்கு நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் அளிக்க வேண்டும். நான்காவது, நஸ்ரு தஈஃப், பலவீனமாக இருக்கார், அவர் பலவீனமாக இருக்கக்கூடியவருக்கு உதவி செய்ய வேண்டும். அது உடல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அவருக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தார் என்றால் நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். வஅவுனுல் மத்லூம், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்வது. நம்மால் அவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் அவருக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போல அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவியில் ஒன்று என்ன, அவருக்காக துவா செய்வது. நாம் பார்க்கிறோம், குனூத் நாஸில நாம் ஒவ்வொரு இஷாவுடைய தொழுகையிலும் ஃபஜருடைய தொழுகையிலும் ஓதுகின்றோம். இதற்காக அநியாயம் செய்யப்பட்டவருக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை, செய்யக்கூடிய ஒரு உதவி பிலஸ்தீன் மக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய கஸா மக்களுக்காக நாம் இங்கு குனூத் நாஸிலா மற்ற பிரார்த்தனையும் நாம் செய்கிறோம். இது என்ன, அநியாயம் செய்யப்பட்டவருக்காக அவருக்கு துவா செய்வதும் அவருக்கு உதவி செய்வது ஆகும். 5வது விஷயம் ஆறாவது விஷயம் கூறினார்கள், இஃப்ஷா உஸ் சலாம், சலாமை பரப்புவது, மக்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புவது. 7வது விஷயத்தை கூட இப்ராருல் முக்சிம், ஒருவர் சத்தியம் செய்து விட்டார் என்றால், அவர் நல்ல விஷயத்திற்காக சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும், உதவி நாம் செய்ய வேண்டும். ஆக இது குறிப்பாக இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடியது சலாமை பரப்பக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது, மக்களே அஃப்ஷு சலாம், சலாமை பரப்புங்கள், வாத்இமு தஆம், தேவை உள்ளவர்களுக்கு உணவளியுங்கள், வஸலுல் அர்ஹாம், உறவுகளை பேணுங்கள், வஸல்லு வன்னாசு நியாம், நீங்கள் இரவு தொழுகையை தொழுவாருங்கள், மக்கள் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருப்பார்களோ, ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் பாதுகாப்புடனும் மிகவும் ஒரு கண்ணியத்துடன் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்றும் கூறினார்கள். இந்த ஹதீஸும் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கட்டளைக்கு ஏற்பார் போல அதை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வம் சஹாபாக்களிடம் இருந்தது. எப்பொழுதுமே சிறிய ஒரு அமலாக இருக்கட்டும் அதை விட மாட்டார். நமக்கு பிரபலமாக அறியக்கூடிய சஹாபி அப்துல்லா பின் உமர். இவர் சிறிய சிறிய சுன்னாவை அறிந்தவுடனேயே செய்யக்கூடியவராக இருந்தார். அவருடைய ஒரு சம்பவம் வருகின்றது. அவருடைய ஃப்ரெண்டு துஃபைல். யார் இவர்? துஃபைல் பின் உபை பின் காப். உபை பின் காப் ரதியல்லாஹுடைய மகனார். உபை பின் காப் ரதியல்லாஹு அவர்கள் காத்திபின் வஹீல் ஒருவர். குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதை பதிவு செய்யக்கூடியவர்கள் ஒருவர். இப்போ இவரும் அப்துல்லா பின் உமரும் இருவரும் இருவரும் என்ன, அவர்கள் தோழர்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி இவர்கள் செல்லும் பொழுது அப்துல்லா பின் உமரிடம் அங்கு சென்று சந்திக்கும் பொழுது அப்துல்லா பின் உமர் என்ன செய்வார்கள், அவரை கடை வீதிக்கு கொண்டு போவாங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. போகும் பொழுது அங்கு எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு, சிறிய வியாபாரி இருக்கட்டும், பெரிய வியாபாரியாக இருக்கட்டும், அல்லது மற்ற யாராகவும் ஏழையாக இருக்கட்டும், பணக்காராக இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லி கொண்டு வருவார். ஒரு வாட்டி அதே போல துஃபேல் வரார் தன்னுடைய ஃப்ரெண்டை சந்திப்பதற்காக. அப்போ அப்துல்லா பின் உமர் என்ன சொல்றாங்க, வாங்க மார்க்கெட்டுக்கு போகலாம் என்று சொல்றாங்க. அப்போ துஃபேல் கூறாரு, நீங்க வாங்குறதும் கிடையாது, மார்க்கெட்டில் போயிட்டு நீங்க எதுவுமே வாங்குறதும் கிடையாது, அல்லது வியாபாரத்தையும் நீங்க செய்வது கிடையாது, அல்லது பேரம் பேசுறதும் கிடையாது, அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த வியாபாரிகளிடம் உட்கார்ந்து பேசுவதும் கிடையாது. இங்கேயே உட்காருங்க, நாம் இங்கே பேசலாம் சொல்லிட்டு அவர் உட்கார வைக்கும் பொழுது, நாம போறது, நான் உன்னை அழைப்பது எதற்காக, சலாமை பரப்புவதற்காக தான், வா போலாம் சொல்லிட்டு அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். இந்த சம்பவம் என்ன, மொத்த மாலிக்கில் வரக்கூடிய இந்த சம்பவமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கணித்துக்குரிய எல்லா அடியார்களே, அறிந்தவரும் அறியாதவருக்கு நம் மத்தியில் நம் சலாமை பரப்புவது நாம வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸின் மூலமாக நம் மீது இருக்கக்கூடிய இந்த கடமைகளும் அதே போல சலாமை பரப்பக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.